மாநில அரசு ஆகியவை தீவிரமாக சிந்திக்க வேண்டும். ரம்மி போன்ற விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என்று கோருகிற அதே வேளையில் சமூக வலைத்தளங்களில் பரவுகிற ஆபாச வலைத்தளங்களில் விளம்பரங்கள் போன்றவற்றை தடை செய்ய வேண்டும். அந்த வலைத்தளங்களை முற்றாக பயன்படுத்தாத அளவுக்கு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு இவையும் முக்கியமான காரணமாக உள்ளன என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். தொடர்ந்து பள்ளிகள் பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா RSS பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்றைக்கு நேற்றைக்கல்ல, அவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய காலத்திலிருந்து பள்ளி கல்லூரி வளாகங்களை தங்களின் பயிற்சி பாசறைகளாக மையங்களாக பயன்படுத்தி வருகிறார்கள். நான் சென்னையில விடுதியில் தங்கியிருந்த போதே ஒரு கல்லூரி மாணவனாக என்னுடைய அறைக்கே வந்து RSS தொண்டர்கள் மாணவர்களை அழைக்க வந்த நிலையில் என்னையும் பயிற்சிக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். அது எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. ஷாகா பயிற்சி பள்ளி வளாகங்களில் அதிகாலை வேளையிலே நடத்துவது அவர்களின் வாடிக்கை. அது இன்றும் தொடர்கிறது. அவர்கள் மதவாத கருத்துக்களை இதன் மூலம் பரப்புகிறார்கள். வெறும் யோகா சொல்லித் தருவதாக அல்லது ட்ரில் பயிற்சி கற்றுத் தருவதாக மேலோட்டமாக சொல்லப்பட்டாலும் மதவாத அரசியலை அவர்கள் பிஞ்சு உள்ளங்களிலேயே திணிக்கிறார்கள். ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் இவற்றை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே பரவக்கூடிய மதவாத அரசியலை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.